அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம். எ பேட் பிளானட் இன் எ பேட் ஹவுஸ் பிரிங்ஸ் கிரேட் ஃபார்ச்சூன். இதுக்கு உதாரணமாக என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் சொல்கிறது 6, 8, 12 அதிபதிகள் தங்களுக்குள் மறைந்து கொண்டால் விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம், நம்ம ஏற்கனவே அவர் கெட்ட கிரகம் மறுபடியும் போய் கெட்டுருச்சுன்னா அது தீமைக்கு பதிலாக நன்மையை தரும் அப்படிங்கிற கான்செப்டில் சொல்கிறது தான் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம். இப்போ ஒரு ஜாதகத்தில் அவயோக கிரகம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தீமையை தரும். அந்த அவயோக கிரகம் ஒரு ஜாதகத்தில் திதி சூன்யத்தில் போய் மாட்டிச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த கிரகம் தீமைக்கு பதிலாக நன்மையை செய்யும். அப்போ ஏற்கனவே கெட்டவன் அவயோகி, அது ஏற்கனவே திதி சூன்யமான வீட்டில் போய் கெட்டுருச்சுன்னா அது தீமைக்கு பதிலாக நன்மையாக தான் தரும் அப்படிங்கிறது இந்த பதிவின் மூலம் தெரிஞ்சுக்கலாம். இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபாடு உண்டு. நன்றி, வணக்கம்.